மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சியை பார்க்கலாம். அதை ஒடுக்குகிற வகையிலேயும் மேலும் இத்தகைய உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையிலேயும் பல்வேறு நிபந்தனைகளை விதித்து தமிழ்நாடு அரசாங்கம் அந்த வழிகாட்டு நெறிமுறைகளுடைய நகலை எங்களுக்கு அனுப்பியிருந்தது. நாங்கள் இதை அனைத்தையும் மறுத்திருக்கிறோம். அடிப்படை உரிமைகளுக்கு விரோதமான முறையில் புதிதாக எந்தவிதமான உத்தரவுகளையோ நீதிமன்றங்களோ அல்லது அரசு நிர்வாகமோ விதிக்க முடியாது. அடிப்படை அரசியல் உரிமைகளுக்கு உட்பட்டுத்தான் தமிழ்நாடு அரசாங்கமாக இருந்தாலும் நீதிமன்றங்களாக இருந்தாலும் நடந்து கொள்ள முடியும். அதற்கு மாறாக பல்வேறு ஆலோசனைகள் நீங்கள் வழங்கியிருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் தலைமைச் செயலாளரிடத்தில் வற்புறுத்தியிருக்கிறோம். அதே மாதிரி கூட்டங்கள் நடத்துவதற்கு இவ்வளவு பேர் கூடினால் இவ்வளவு காப்பு தொகை வழங்க வேண்டும் என்கிற முறையில் எல்லாம் அவர்கள் சொல்லியிருப்பது சட்டத்துக்கு விரோதமானது. அதாவது கூட்டம் நடக்கிறதுக்கு முன்பாகவே குற்றம் நடக்கும் என்கிற ஒரு முன் தீர்மான கருத்தின் அடிப்படையில் இத்தகைய காப்பு தொகைகளை பெறுவது என்பதெல்லாம் சட்டவிரோதமானது. அவற்றையெல்லாம் முற்றிலும் நிராகரிக்க வேண்டும். வேண்டுமானால் உறுதிமொழி வேண்டுமானால் அமைப்புகளிடமிருந்து கட்சிகளிடமிருந்து பெறலாமே தவிர காசு அண்ட் டெபாசிட் என்கிற முறையில் இவ்வளவு தொகை 20 லட்சம் வரைக்கும் கட்ட வேண்டும் என்று சொல்வதெல்லாம் சின்ன அமைப்புகள் சிறிய சிறிய கட்சிகள் எல்லாம் இந்த அரசியல் நடவடிக்கைகளிலிருந்து அப்புறப்படுத்துவதற்குத்தான் உதவி செய்யும். ஆகவே அத்தகைய நிபந்தனைகள் எதுவும் கூடாது என்பதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி இதை கண்காணிப்பதற்கென்று ஒரு பாதுகாப்பு குழு போடுவதாக இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த குழுவிலே முழுக்க காவல்துறை அதிகாரிகள் கொண்டதாக அந்த குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் செய்தியாளர்களை சந்தித்தார். அதனை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.